1986 நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது இந்திய சட்ட நகலை எரித்து கைதான கலைஞர் கருணாநிதியை சிறையில் கைதிக்கான சீருடை அணிய வைத்து விட்டார் என்று குறிப்பிட்டு எம்ஜிஆரை ராசா விமர்சித்த விதம் எம்ஜிஆரின் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை உருவாக்கியிருக்கிறது. ராசாவின் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்கு இதுதான் பதில். அதாவது 1986 கலைஞர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது சிறையில் என்ன நடந்தது என்பதை அப்போது சிறைத்துறை உயர் அதிகாரியாக இருந்த ஜி ராமச்சந்திரன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருந்தார். 2ஆம் முறையாக சிறையில் கலைஞரை சந்திப்பேன் என்று நினைத்தே பார்க்கவில்லை. முதல் சந்திப்பு நிகழ்ந்தது 1985ஆம் ஆண்டு. பிறகு மீண்டும் 1986ஆம் ஆண்டு ஒரு போராட்டத்தில் கைதாகி விசாரணை கைதியாக சென்னை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் கலைஞர். கூடவே ஆயிரக்கணக்கான தொண்டர்களும். இந்த முறை கலைஞருக்கு தரப்பட்டது வெறும் காவல் தண்டனை இல்லை, கடுங்காவல் தண்டனை. கடுங்காவல் தண்டனை பெற்றவர்கள் சிறையில் கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். கைதி உடையை அணிய வேண்டியது கட்டாயம். தீர்ப்புக்கு பிறகு சிறைக்கு வந்த கலைஞர் என்னிடம் கடுங்காவல் தண்டனை என்றால் என்ன, செக்கு இழுக்க வைப்பீர்களா என்று கேட்டார். செக்கு இழுப்பதெல்லாம் பிரிட்டிஷார் காலத்துடன் போய்விட்டது. நீங்கள் கைதி உடையை அணிய வேண்டும், கட்டாயம் வேலை செய்ய வேண்டும். சோப்பு தயாரித்தல், பைண்டிங், டேக் தயாரித்தல் உள்ளிட்ட பணிகள் இந்த சிறையில் உள்ளன என்று கூறினேன். உங்கள் அலுவலக உதவியாளராக என்னை போட்டுக் கொள்ளுங்கள் என்று சிரித்து கொண்டே சொன்னார். நானும் விடாமல், நீங்கள் சரியாக வேலை செய்யாவிட்டால் நான் ஏதாவது சொல்வேன், அதை மனதில் வைத்துக்கொண்டு நாளை முதலமைச்சராக வந்தவுடன் தண்ணீர் இல்லாத காட்டுக்கு தூக்கி அடிப்பீர்கள், அந்த வம்பே வேண்டாம், நீங்கள் பைண்டிங் தொழிற்கூடத்தில் வேலையை பாருங்கள் என்று சிரித்தபடியே கூறிவிட்டு லேபர் அலாட்டட் பைண்டிங் செக்ஷன் என்று அவரது வரலாற்று அட்டையில் எழுதினேன். உடனே அவருக்கு கைதி சீருடை வழங்கப்பட்டது. மாலை நேர்காணலுக்கு தன் மனைவி மகளை பார்க்க என் அறைக்கு வந்துவிட்டார். அவரை நிமிர்ந்து பார்த்த எனக்கு ஒரு மாதிரியாகி விட்டது. காரணம், அவர் அணிந்திருந்த கைதி சீருடை. இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட்டாக வேண்டும். கலைஞர் தமிழக முதல்வரானதும் தான் கைதிகளின் சீருடையை மாற்ற உத்தரவிட்டார். அதுவரை கட்டம் போட்ட ட்ரௌசர், மேலாடையுடன் குல்லா அணிய வேண்டும். கலைஞர் தான் வெள்ளை சீருடையை பரிந்துரைத்து மாற்றி உத்தரவிட்டார். இப்போது அதே சீருடையில் என் முன்னால் அமர்ந்திருக்கிறார். வெளியே அவரை காண ஏகத்துக்கும் கூட்டம். கடுங்காவல் தண்டனை என்பதால் அனைவரும் உணர்ச்சி பிரவாகத்தில் இருந்தார்கள். சிலர் அழுகையுடன் காணப்பட்டார்கள். இதோ அவர்களை பார்க்க செல்கிறார் கலைஞர். அவரை பார்த்த அந்த சில நொடிகள் மட்டும் கனத்த மௌனம். அத்தனை பேரும் உறைந்து நின்றார்கள். சில நொடிகளில் அங்கே பேரிரைச்சல். தலைவரே, உங்களுக்காய் இந்த நிலைமை என்று அனைவரும் கதறி கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வழியாக திரும்பி வந்தார் அவர். அவரிடம் நான், அண்ணே, எல்லோரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க, உங்களுக்கு ஏ கிளாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால் தொழிற்சாலைக்கு வேலைக்கு போகும்போது கைதி உடை அணிந்தால் போதும், மற்ற நேரங்களிலும் பார்வையாளர்களை பார்க்கும்போதும் கைதி உடை வேண்டாமே என்றேன். உடனே என்னை கூர்ந்து பார்த்தவர் மெல்லிய புன்னகையுடன், இந்த கைதி உடையை நான் இன்று அணிந்ததற்கான காரணம் நாளை காலை உங்களுக்கு விளங்கும் என்றார் ஊடகமாக. எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை. அடுத்த நாள் காலை அனைத்து பத்திரிகைகளிலும் பிரதான செய்தியை கலைஞர்தான். கைதி உடையுடன் அலுமினிய தட்டு குவளையை பிடித்து கொண்டு நிற்பது போன்ற புகைப்படம். கைதி உடையில் கருணாநிதி என்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டு இருந்தது. அதை பார்த்தது மகிழ்ந்து போனேன். அவரை பார்த்து, இந்த புகைப்படத்தை எனக்கு தெரியாமல் எப்போது எடுத்தீர்கள்? புகைப்படம் எடுக்க உங்களுக்கு அனுமதி இல்லையே என்றேன். அதற்கு அவர், இப்போது எடுக்கவில்லை, முரசொலி அலுவலகத்தில் போட்டோஷாப்பில் ஏற்கனவே தயார் செய்து வைக்கப்பட்டிருந்த பழைய புகைப்படம் என்றார். ஒரு நிமிடம் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்குள் தொலைபேசி அலறியது. அழைத்தது டிஜிபி. கருணாநிதிக்கு கைதி உடை கொடுத்தீர்களா, முதலமைச்சர் கேட்கிறார் என்று கேட்டார். ஆம், கொடுத்தது உண்மைதான் என்றேன். யாரை கேட்டு கொடுத்தீர்கள் என்று கோபமாக. கடுங்காவல் தண்டனை என்றால் சிறை விதிகளின்படி கைதி உடைதானே கொடுக்க வேண்டும் என்றேன். உடனே அவர், சட்டம் எனக்கும் தெரியும், முன்னாள் முதல்வருக்கு கைதி உடையை கொடுக்கும்போது ஒரு வார்த்தை கேட்டுவிட்டு கொடுத்திருக்கலாமே என்றார். நானும் அவசரப்பட்டு விட்டோமோ என்று வருத்தப்பட்டேன். டிஜிபியை அழைத்து பேசியிருக்கிறார் அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள். ஏன் அவருக்கு கைதி சீருடையை கொடுத்தீர்கள் என்று கோபமாக கேட்டிருக்கிறார். காலையில் பேப்பரை பார்த்த டிஜிபி கருணாநிதிக்கு கைதி சீருடை தரப்படவில்லை என்று கூறிவிட்டார். திரும்பவும் டிஜிபி என்னை அழைத்து அவருக்கு கொடுக்கப்பட்ட கைதி சீருடையை திரும்ப பெறுங்கள் என கட்டளையிட்டார். நானும் கலைஞரிடம் சென்று கைதி சீருடையை திரும்ப கேட்டேன். அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் அதை திருப்பி கொடுக்காவிட்டால் பத்திரிகைகள் பொய் கூறியது போல் ஆகாதா என்று முடியாது என்று மறுத்துவிட்டார். இதற்கிடையில் உளவு பிரிவினர் விசாரித்து கோர்ட்டிலிருந்து சிறைக்கு சென்றதும் நேற்று மாலையே கருணாநிதிக்கு கைதி சீருடை கொடுக்கப்பட்டு விட்டது என்று முதல்வருக்கு ரிப்போர்ட் போட்டுவிட்டனர். டிஜிபியை அழைத்த முதல்வர் எம்ஜிஆர்,
சிறைக்கு போய் நேரில் பார்த்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டார். டிஜிபி என்னை தொலைபேசியில் அழைத்து, நான் காலை 10 மணிக்கு அங்கு வருகிறேன். அப்போது கலைஞர் கைது சீருடையில் இருக்கக்கூடாது என்று கட்டளையிட்டார். நான் கலைஞரிடம் சென்று, நீங்கள் கைது சீருடையில் இருந்தால் என் வேலைக்கு ஆபத்து என்று தயக்கத்துடன் எடுத்து சொன்னேன். என்னை கனிவாக பார்த்தவர், உங்களுக்கு ஒரு தீங்கும் வரும் என்றால் அதனால் கிடைக்கும் எந்த பயனும் எனக்கு தேவையில்லை என்று கூறி கைதி சீருடைகளை திருப்பி கொடுத்து விட்டார். கைதி உடையில் கருணாநிதியை பார்த்து மக்களுக்கு அனுதாபம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே எம்ஜிஆர் இப்படி செய்தார் என்று பலரும் பேசினார்கள். உண்மையில் தன் நண்பரை அந்த உடையில் பார்க்க அவர் விரும்பவில்லை என்பது அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு மட்டும் தெரிந்திருந்தது. கடுங்காவல் தண்டனையால் தான் கைதி உடை என்பதை அறிந்த எம்ஜிஆர் தனது முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி கருணாநிதி உள்ளிட்ட அனைத்து கைதிகளையும் விடுதலை செய்து சிறைக்கு வெளியே அனுப்பிவிட வேண்டும் என ஆணை பிறப்பித்தார். ஆணையை கலைஞரிடம் வாசித்தேன். சிரித்துக்கொண்டே, நேற்று நான் கைது சீருடை அணிந்து பார்வையாளர்களை சந்திக்க வந்தது ஏன் என்று உங்களுக்கு இப்போது புரிந்திருக்குமே என்றார். உங்கள் அரசியல் திருவிளையாடல்கள் எங்களுக்கு புரியாது. நீங்கள் சீக்கிரம் புறப்படுங்கள் என்றேன். என்ன ரொம்ப அவசரப்படுத்துகிறார்? சட்டப்படி சிறையில் எனக்கு இன்று மதிய சாப்பாடு உண்டு. மதியம் சாப்பிட்டுவிட்டு தான் செல்வேன் என்று தாமதப்படுத்தினார். வேறு வழியின்றி மற்ற சிறைவாசிகளை முதலில் விடுதலை செய்தேன். கலைஞர் விடுதலையாகும் போது அலைகடலாய் வெளியே தொண்டர்கள் திரண்டிருந்தனர்.